Assalamualaikum. Welcome to our channel. Vahi's recipes la இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருப்பு இல்லா சாம்பார் மினி இட்லி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஒரு குக்கர் எடுத்துட்டு அதுல 2 பூண்டு பல்லு, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடைச்சு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி அந்த தண்டெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி லைட்டாக கோடு மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தோல் உரிக்க வரும். மூணு தக்காளி இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறோம். இந்த பருப்பு இல்லா சாம்பார் டிஃபனுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். நான் இப்போ செய்கிற அளவு 4 பேருக்கான அளவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவில் ஃபுல்லாக 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு கொஞ்சம், டீஸ்பூனில் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சுக்கிறோம். கடலை மாவு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், 1/2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ 2 விசில் வந்து அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தோல்லாம் பாருங்க அதுவே உறிஞ்சே நிற்கிது. தோலை உரிச்சு எடுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். தோலை உரிச்சிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். நம்ம வேகப்பட்ட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லியோட தண்டுங்க, பூண்டு எல்லாம் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பு வேக வைக்கணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிலாம் இல்லை, 10 நிமிஷத்தில் இதெல்லாம் செஞ்சிடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு கடாய் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றி காஞ்ச மிளகாய் 1 போட்டு அப்படி முழுசாகவே போட்டுக்கலாம். ஜீரகம், கடுகு, உளுந்து எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடுகு வெடித்து உளுந்து ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமாலு பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம அந்த மாவு கலக்குனதுலேயும் போட்டிருக்கோம். எதுக்காக இவ்வளோ பெருங்காயம் சேர்க்குறோம்னா கடலை மாவு வாயு தன்மை அதிகமாக இருக்கும். அதுக்காக எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு போட்டுக்கிறோம். முழுசாக உரிச்சு போட்டுக்கிறோம். அப்போ அந்த டிஃபன் சாம்பாருக்கு முழுசாக நல்லா வெந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயம் 1 கைப்பிடி அளவுனா ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். எண்ணிக்கை கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 இருக்கும். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை தூக்கி ஊற்றிக்கிறோம். அதிலே நம்ம மிளகாய் எல்லாமே போட்டு தான் அரைச்சிருக்கிறதுனால காரம்லாம் கரெக்டாக இருக்கும். மிக்சி ஜார் கழுவி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியாகவே ஊற்றிக்கணும். ஏன்னா இது நம்ம கடலை மாவு ஊற்றுவோம்ல, அப்போ திக்காயிடும். நல்லா தலை கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கடலை மாவு ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இன்னொரு வாட்டி ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு
அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கி விட்டுக்கணும். நல்லா கலக்கி விட்டு ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா அந்த கடலை மாவு நல்லா வெந்து நமக்கு நல்ல திக்கான சாம்பார் நமக்கு கிடச்சிடும். இட்லி ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டு அது வேகிறதுக்குள்ளே இது 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் இந்த சாம்பார். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி மினி இட்லி செஞ்சு அதில் ஊற்றி ஊற வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்டோம். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.